ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம இந்த பியூட்டிஃபுல்லான கீ செயின் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து 2 ஃப்ளவர் லீஃப் உள்ள மாதிரி கீ செயின். இது ரொம்ப ஃபேமஸானது. இது பேசிக் தெரிஞ்சவங்க கூட ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க எப்படி இந்த ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இதுக்கு நான் சூஸ் பண்ணியிருக்க கலர் வந்து பச்சை கலர் ப்ளஸ் வந்து சிவப்பு கலர் எடுத்திருக்கேன். இது நார்மல் அக்ரலிக் யோன், அதாவது 100% அக்ரலிக் யோன். இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது பச்சை கலர். இதுக்கு பேஸ் இங்கே மேலே இருக்கிற ஸ்டெம் இது வந்து பச்சை கலரில் செய்வோம். கீழே இது மீதி எல்லாமே வந்து ரெட் கலரில், லீஃப் வந்து பச்சை கலரில். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பச்சை கலர் யானில் நம்ம வந்து மேஜிக் ரிங் போட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த யான் வந்து திக்கான யானு ப்ளஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஊசி எடுத்துப்போம். நம்ம 5ஆம் நம்பர் ஊசி எடுத்துக்கிறேன். நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறது மேஜிக் ரிங் போட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்போதும் நம்ம மேஜிக் ரிங் பண்ணுறது தான். நான் ஒரு விரலால் மேஜிக் ரிங் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த மேஜிக் ரிங்கில் வந்து நம்ம 6 சிங்கிள் குரோஷே போட போகிறோம். ஓகேவா? மேஜிக் ரிங் போட்டுக்கலாம். ஒரு செயினோட இதுக்குள்ளார நம்ம 6 சிங்கிள் குரோஷேட் போட போகிறோம். சிங்கிள் குரோஷேட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஓகே, உள்ளார ஹோல்குள்ளார போயிட்டு ஒரு யானை சுற்றி எடுத்துகிட்டு வந்து ஹூக்கில் 2 ஊசி, அதாவது செயின் இருக்கும், யான் ஓவர் பண்ணி இந்த 2த்தையும் ரிலீஸ் பண்ணிடலாம். சிங்கிள் குரோஷே இது 1, இது மாதிரி 5 போட்டுக்கலாம். டோட்டலாக 6 சிங்கிள் குரோஷே நமக்கு இருக்கணும். இது மாதிரி 6 சிங்கிள் குரோஷே போட்டிருக்கேன். போட்டுட்டு இதை வந்து நம்ம வந்து இழுத்து டைட் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற டையில் பிடிச்சி இழுத்தா டைட்டாகிடும் இல்லையா? இதான் மேஜிக் ரிங். இதில் ஃபஸ்ட்டு நீடில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ஃபஸ்ட்டு ரவுண்டை நம்ம வந்து லாக் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டை லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு இதிலேருந்து நம்ம 4 செயின் போட போகிறோம். அதாவது 3 செயின் வந்து நமக்கு நெக்ஸ்ட்டு ரோக்கு 3 செயின் ப்ளஸ் ஒரு செயின். 3 செயின் வந்து நமக்கு வந்து ஒரு டபுள் குரோஷேன்னு கணக்கு வரும். ஓகேவா? இந்த ஸ்லிப் ஸ்டிச் போட்ட இடத்துல இருந்து நம்ம வந்து 3 செயின் போடுறோம். செயின் 1, செயின் 2, செயின் 3. இது ஒரு டபுள் குரோஷே அப்படின்னு நமக்கு கணக்கு வரும். ப்ளஸ் ஒரு செயின். இது வந்து நமக்கு பேட்டர்ன். ஓகேவா? அடுத்த இருக்கிற ஹோலில் நம்ம ஒரு டபுள் குரோஷே பண்ண போகிறோம். யான் ஓவர். அடுத்த செயின் நமக்கு இங்கே இருக்குது. ஸோ 1 2 3 4 5 6. ஸோ கரெக்டாக இருக்கும். அடுத்த செயின் ஹோலுக்குள்ளார யான் ஓவர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம்னாக்கா ஹூக்கில் 4 செயின் இருக்கும். ஃபஸ்ட்டு யான் ஓவர் பண்ணி ஃபஸ்ட் 2 ரிலீஸ் பண்ணிடலாம். அடுத்து யான் ஓவர் பண்ணி செகண்ட் 2 ரிலீஸ் பண்ணிடலாம். டபுள் குரோஷேட் பண்ணுறோம் நம்ம. ஓகே, அப்புறம் ஒரு செயின். அடுத்து மறுபடியும் ஒரு டபுள் குரோஷே. மொத்தம் இந்த ரவுண்டில் செகண்ட் ரவுண்டில் வந்து 6 டபுள் குரோஷேட் இருக்கணும். ஒரு செயின் இடைக்க ஒரு செயின் வரும். ஓகேவா? டபுள் குரோஷே செயின். இப்போ இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6. ஸோ 6 முடிஞ்சிடுச்சு. 6 முடிச்சுட்டு ஒரு செயின் போட்டுக்கலாம். கடைசியில் டபுள் குரோஷே ஒரு செயின். இங்கே ஃபஸ்ட்டு 3 செயின் போட்டோம் இல்லையா? 3 செயின் ப்ளஸ் 1 போட்டோம். அந்த 3வது செயின் ஹோலில் விட்டு 3வது செயின் ஹோல் நம்ம பார்க்கலாம் எங்கே இருக்குன்ட்டு. இங்கே இருக்குது. இந்த செயின் ஹோலில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டை நம்ம வந்து முடிச்சிடலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு டபுள் குரோஷே, அதுக்கு நடுவில் ஒரு செயின், அதுதான் கணக்கு. அப்புறம் கொஞ்சம் விட்டு கட் பண்ணிவிட்டு இதை இப்படி இழுத்து விட்டுருங்க. இது வந்து ஒரு கேப் மாதிரி இருக்கும் நமக்கு. ஓகே, இப்போ அடுத்தது நம்ம வந்து ரெட் கலரை வந்து இந்த கேப் இருக்குது இல்லையா? ஒரு செயின் ஹோல் கேப்பு. ஸோ இந்த கேப்பில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அடுத்த கலர் நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். சேஞ்ச் பண்ணுற கலர் வந்து சிவப்பு கலர். சேஞ்சிங் வந்து ஒருத்தவங்க ஒரு மாதிரி பண்ணுவீங்க. ஸோ எது வந்து உங்களுக்கு வந்து வசதியாக இருக்கோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க கலரை. நான் நார்மலாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள், அதாவது ஸ்லிப் நாட் போடுவோம் இல்லையா? செயினில் வந்து ஹூக்கில் வந்து நூலை சேர்க்குறதுக்கு அந்த மாதிரி சேர்த்துட்டு
இந்த ஹோல்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு செயின் இந்த மாதிரி போட்டுருவேன் நான். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுதான் பேசிக். இது இன்னும் நிறைய பேர் வந்து செயின் மாற்றுறது வந்து நிறைய மாதிரி பண்ணுவாங்க. இது டைரெக்டாக நம்ம வந்து கலர் வந்து 2வது கலர் மாற்றும் போது நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம சீக்கிரமாக வேலை முடியும், வசதியாகவும் இருக்கும். இப்போது நம்ம வந்து கற்றுக் கொடுக்காத ஒரு ஸ்டிச் பண்ண போகிறோம். என்னன்னாக்கா பஃப் ஸ்டிச். பஃப் ஸ்டிச்னு சொல்லலாம், இல்லைனா பபுள் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரவுண்டுக்கு இந்த பஃப்பாக இருக்கு இல்லையா, ஸோ முன்னாடி பின்னாடி 2 பக்கமும் பஃப்னு இருக்கும். ஸோ இந்த பஃப் ஸ்டிச் தான் இப்போ வந்து நம்ம வந்து போட போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டிச் இது. ரொம்ப கொஞ்சம் ஃபன்னியாகவும் இருக்கும். ஓகே, இது எப்படி செய்கிறதுனாக்கா, ஃபஸ்ட்டு ஒரு யானை வந்து சுற்றிக்கலாம், யான் ஓவர் பண்ணிக்கலாம். அந்த ஹோலுக்குள்ளார போயிட்டு ஒரு யானை சுற்றி எடுத்துகிட்டு வந்துப்போம். ஓகேவா, எடுத்துகிட்டு வந்துட்டு கொஞ்சம் லூஸ் கொடுக்கணும், டைட்டாக பண்ணக்கூடாது. ஓகே, ஓரளவுக்கு லூஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் பார்த்தா இந்த மாதிரி லூஸ் கொடுங்க. கொடுத்துட்டு மறுபடியும் ஒன்று சுற்றி, இப்போ வந்து 1 பண்ணியிருக்கேன் நான். உள்ளார போயிட்டு ஒரு யானை இப்படி எடுத்துகிட்டு இப்படி வரும்போது இது வந்து 2வது கணக்கு. ஓகே, 2 பண்ணியிருக்கேன், மொத்தம் 6 பண்ணணும். 3 பண்ணியிருக்கேன், யான் ஓவர் 4 பண்ணியிருக்கேன். ஓகே, 4 பண்ணியிருக்கோம். ஸோ மறுபடியும் அதே மாதிரியே 5, அப்புறம் 6. ஒன்று செய்யும் போது இந்த இடத்துல பிடிச்சிக்கங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் வந்து உப்பலாக இருக்குது இல்லையா, அதனால் வந்து வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு கை வந்து இதுக்கு மேலே வச்சுக்கோங்க. அப்புறமா கடைசியாக ஒரு யான் ஓவர் பண்ணிவிட்டு இது உள்ளார ஃபுல்லாக இப்படி எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வரும்போதே உங்களுக்கு வந்து தெரியும் நல்லா சுலபமாக வருதா இல்லை வந்து ஸ்டக் ஆகுதா அப்படின்ட்டு. ஸ்டக்காக வர மாதிரி இருந்ததுன்னா வெளியில் இப்படி எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். முன்னாடி பின்னாடி இப்படி இப்படி செஞ்சு விடுங்க. செஞ்சு விட்டுட்டு மறுபடியும் உள்ளார இப்படி போயிட்டு கொஞ்சம் உள்ளார நல்லா சாய்ச்சா மாதிரி இப்படி எடுங்க. எடுத்தால் டக்குன்னு எடுத்துட்டிங்கனாக்கா இப்படி எல்லாமே லாக் ஆகி வந்துடும். ஓகேவா, இந்த லாக் ஆகி வந்ததுக்கப்புறமா இதை ஒரு செயின் பண்ணுங்கள். இது லாக்கு, அடுத்தது எக்ஸ்ட்ரா ஒரு செயின். ஓகே, இதே மாதிரி மறுபடியும் இன்னொன்று, மறுபடியும் யான் ஓவர், அடுத்த ஹோலுக்குள்ளே போகிறோம், 1 எடுத்துகிட்டு வரோம். ஓகே, 1 2 3 4 5 6. நீங்கள் சுற்றுறது இல்லைன்னா கடைசியாக எடுத்துகிட்டு வந்து வைக்கிறது ஏதாவது ஒன்று கணக்கு பண்ணிக்காங்க. ஸோ 6 வாட்டி நம்ம வந்து சுற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அப்புறமா யான் ஓவர் பண்ணிவிட்டு உள்ளார வந்துட்டு ஒரு செயின், இந்த இதை லாக் பண்ணுறதுக்கு. அப்புறமா பேட்டர்ன் இது ஒரு செயின், எக்ஸ்ட்ரா ஒரு செயின். ஓகே, கடைசியாக இங்கே 6 இது போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த பஃப் ஸ்டிச் நீங்கள் போடும்போது நல்லா உங்களுக்கு சுலபமாகவே வரும். உள்ளார இட்டு நீங்கள் வந்து வெளியில் எடுக்கும்போது. ஓகேவா, இப்போ கடைசியாக வந்து நம்ம இந்த பஃப் ஸ்டிச்சையும் இதையும் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் கடைசியாக நம்ம ஒரு செயின் போட்டோம் இல்லையா, ஸோ அந்த செயின் ஹோலை இங்கே இருக்குது கண்டுபிடிச்சி அதுக்குள்ளார நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டை நம்ம வந்து லாக் பண்ணிடலாம் இந்த மாதிரி. ஓகே, இதுக்கப்புறம் கீழே இருக்கிற இந்த வளைவை பண்ண போகிறோம். இந்த வளைவு வந்து பல மாதிரி வந்து போடலாம், ஆனால் இப்போ நம்ம வந்து சிம்பிளாக எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இதுக்கு கேப்பில் இங்கே வந்து இந்த சென்டரில் ஒரு செயின் இருக்கும். அந்த செயினில் வந்து நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஓகே, ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிட்டு நமக்கு இந்த கேப் தேவை. இந்த ஒரு சிங்கிள் கேப் இருக்கு இல்லையா, ஒரு செயின் கேப் நம்ம வெட்டோம் இல்லையா, ஸோ அந்த செயின் கேப்பில் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் crochet. ஓகே, ஒரு சிங்கிள் crochet, அப்புறம் ஒரு ஹாஃப் டபுள் crochet, ஒரு ஹாஃப் டபுள் crochet, அப்புறம் இன்னொரு ஒரு ஹாஃப் டபுள் crochet, ஒரு ஹாஃப் டபுள் crochet. ஹாஃப் டபுள் crochet தெரியும், யான் ஓவர் பண்ணிவிட்டு உள்ளார போயிட்டு ஒரு யான் எடுத்துகிட்டு வந்தால் ஹூக்கில் 3 இருக்கும். ஒரு யான் ஓவர் பண்ணி அந்த 3த்தையுமே நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிடணும். ஓகேவா, ஹாஃப் டபுள் crochet, ஒரு சிங்கிள் crochet. ஓகே, ஒரு சிங்கிள் crochet, 2 ஹாஃப் டபுள் crochet, ஒரு சிங்கிள் crochet, அப்புறம் இந்த நடுவில் இருக்கிறதுல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் இப்படி.
அடுத்த இதற்குள்ள சேம் அதே மாதிரி ஒரு சிங்கிள் crochet, half double crochet, single crochet இந்த செயின் ஹோலில் எல்லாத்துலேயும் போட்டுட்டு கடைசியாக உங்களுக்கு காட்டுறேன். இப்போ கடைசி வரைக்கும் நான் வந்து முடிச்சிட்டேன். இந்த ஃபஸ்ட்டு இதில் ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே பக்கத்தில் இருக்கிற ஹோலில் நம்ம உள்ளே இட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டை நம்ம வந்து முடிச்சுக்கலாம். ஓகே, ஒரு ஸ்லிப் ஸ்டிச் இந்த ஹோல் கிட்ட ஓகே போட்டுட்டு இந்த கொஞ்சம் த்ரெட் விட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு எடுத்துருங்க. இப்போ இது முடிச்சிடுச்சு இல்லையா? இப்போ இதை நம்ம கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே பின்னாடி திருப்பி விடுங்க. திருப்பி விட்டால் இது எல்லாமே நம்ம வந்து ஜாயின் பண்ணது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்கா, நம்ம ஃபஸ்ட்டு இதையும் முடிச்சு போடலாம். இல்லைனா இதையும் ஒரு 5 முடிச்சு, இதையும் ஒரு 5 முடிச்சு போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். 5 முடிச்சு போட்டாச்சு. போட்டுட்டு இது ஓரத்தில் இப்படி வந்து கட் பண்ணிவிடுங்க. இது பேக் சைடில் இருக்கும், அதனால் வந்து நமக்கு முடிச்சு போடுறது இந்த மாதிரி லைட்டாக நூல் தெரிகிறதுலாம் ஒன்றும் நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது. இது நல்லாவே ஸ்ட்ராங்காகவே இருக்கும். நீங்கள் எவ்வளோ வந்து எது பண்ணாலும் நமக்கு வந்து இது வந்து பிச்சுக்கிட்டு வராது. ஸோ நீட்டாக இருக்கும். ஒரு ஃப்ளவர் ஏற்கனவே இன்னொரு ஃப்ளவரை நான் வந்து பண்ணிட்டேன் நான். ஓகேவா? ஸோ 2 ஃப்ளவர் ரெடி. இப்போ இந்த ஸ்டெம் பண்ணலாம். இந்த ஸ்டெம்முக்கு வந்து 50லேருந்து நமக்கு 70 செயின் ஸ்டிச் நம்ம போடலாம். ஓகேவா? 50 இல்லைனா 70